Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல example 2.12 தான் பார்க்க போறோம். Determine the value of d such that 15 congruent 3 mod d ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி டெஃபினிஷன் தெரியும். a congruent b mod d அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா a minus b is divisible by d. Also therefore a minus b which is equal to k times of d. ஏன் மேம் இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க அப்படின்னா மாடு எப்பெல்லாம் கேன்சல் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா ஏ என்ன பீன்னு எழுத போகிறோம். ஏ வந்து என்னது 15, பி வந்து 3. அப்போ 15 கான்கிரண்ட் 3 மாட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் 15 அப்படிங்கிறது என்னது டிவிடெண்ட்டு, 3 அப்படிங்கிறது ரிமைண்டர், நாட் அ டிவைசர், திஸ் இஸ் அ ரிமைண்டர். இந்த டி அப்படிங்கிறது டிவைசர். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதை 3 இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா அது எப்படி ஆயிடும், இந்த ஃபார்மேட்டுக்கு ஆயிருமா. ஸோ 15 மைனஸ் 3 ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப் டி. அப்படி ஈக்குவல் டு ஏன் வருதுன்னா மாடை நான் தூக்கிட்டேன். 15 minus 3 என்னது 12 equal to k times of d. ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான் 12 வருதுன்னா அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் தானே இதுக்குள்ளே இருக்கும். 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன 1 2 3 4 5 வராது. 5 வந்து 12ஓட ஃபேக்டர்ஸ் இல்லை. 6 12 இந்த 6 ஃபேக்டர்ஸ் தான் 12க்கு இருக்குது. இந்த 6 ஃபேக்டர்ஸ்குள்ளே தான் டியோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஷனுக்கு போகலாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 15 கான்குரண்ட் 3 mod பின்னு கொடுத்துருக்காங்களா. 15 கான்குரண்ட் 3 mod d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 வந்து ரிமைண்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3யை விட சின்னதாக இருக்கிற நம்பர்ஸை எடுக்கக்கூடாது. 3க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா 3யை விட சின்னதாக இருக்குன்னா அது கண்டிப்பாக டிவைட் ஆகிருக்கும். அப்போ டிவைட் ஆகலை, இது வந்து பேலன்ஸாக கீழே டிவிஷனில் வந்து நிற்கிது. டிவிஷனில் வந்து கீழே இப்படி நிற்கிது. இங்கே ஒரு வேல்யூ போடுறேன், கீழே வந்து இங்கே நிற்கிது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் 4 6 12 மட்டும்தான் என்னவா இருக்கும், அதோட டிவைசராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். டி விச் இஸ் ஈக்குவல் டு பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி 4 6 12ன்னு வச்சுக்குவோம். 15 டிவைசர் என்னன்னு தெரியாது. ஒருவேளை நான் டிவைசர் என்னன்னு எடுத்துக்கிறேன் 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 2s are 14 வந்துடும். ரிமைண்டர் என்ன வந்துடும் 1 வந்துடும். இது தப்பா கரெக்டா? தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க 3 தான் வந்திருக்கு. அதுவே நான் 15 4ஆல் டிவைட் பண்ண வச்சுக்கோங்களேன். 3 4s are 12 ரிமைண்டர் என்ன வந்துடும் 3 வந்துடும். எனக்கு 3 மட்டும்தான் ரிமைண்டராக வரணும். அப்போ 3 வந்து ரிமைண்டராக வெளியே நிற்குது அப்படின்னா 3க்கு மேலே இருக்கிற அதாவது அடுத்தடுத்து இருக்கிற நம்பர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? இப்போ ஏன் நான் 3க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எடுத்தால் கீழே இருக்கிற நம்பர்ஸ் எடுக்கலன்னு, கீழே இருக்கிற நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா ரிமைண்டர் மாறிடும். ரிமைண்டர் மாறினா அது தப்பாக தான் வரும். ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் நான் ரொம்ப கசகசன்னு எழுதுறணும். சரி, அதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதிடுறேன். 3 mod d அப்படின்னு இருந்ததுன்னா 12 ஈக்குவல் டு, நான் ஷார்ட் பண்ணி எழுதிட்டேன், முன்னாடியே நிறைய இருக்குது அதை பார்த்து எழுதிக்கோங்க. கே டைம்ஸ் ஆஃப் டி இதோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு 2 டிவிஷன் போட்டு நீங்கள் காமிச்சாலும் கரெக்டு தான். இப்போ அதோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி அப்படின்னு எழுதி என்ன பண்ணிடணும், பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு 4 6 12. அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.